சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 62வது பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவடைந்தது. தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர், பொதுச் செயலாளர் விஷால் மற்றும் பொருளாளர் கார்த்தி ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை இப்பொழுது தணிக்கை செய்வதற்கும் இந்த பொதுக்குழு எங்களுக்கு 100% ஒருவித எதிர்ப்பும் இல்லாமல் கொடுத்திருக்கு. அதனால எங்க பொறுப்பு இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. நிதியை கையாளுறதுக்கான பொறுப்பு எங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. அவங்களுக்கு இந்த சமயத்தில் நன்றி. நடிகர்களை கண்டறிந்து அவங்களுக்கு நம்ம உதவி பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு நம்ம நலிந்த நடிகர்கள் எல்லாம் கண்டுபிடிச்சோமா? அவங்களுக்கு ஏதாவது ஆமா, அதுக்காகத்தான் குருதட்சணை திட்டம் என்கின்ற ஒரு திட்டம் வரையறுக்கப்பட்டது. அந்த குருதட்சணை திட்டத்துடைய தலைவராக பொன்னொன்னு இருந்து வழி நடத்தி கொடுத்தாரு. அது என்னன்னா, எல்லா அங்கத்தினுடைய வயசு, அவங்கள சார்ந்து எத்தனை பேர் இருக்காங்க, நேரடி சந்ததிகள் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன வயசு இருக்கு, என்ன படிச்சுட்டு இருக்காங்க, இந்த வயசுல என்ன படிச்சு முடிப்பாங்கன்றாங்க, இது அதனுடைய அடிப்படையில் தான் இன்னைக்கு எல்லா நலத்திட்டங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால அது மிக வெற்றிகரமாக நடந்திருக்கு. ஆமாம், வெகு சீக்கிரம். ஏன்னா இப்போ இதுக்கு நிதி திரட்டுவதற்காக முதல் கட்டமாக இந்த நட்சத்திர கிரிக்கெட் இருக்கு. ஸோ அதில் வர்ற நிதியில இருந்து கட்டிட வேலைகள் தொடங்கும். சட்டப்படி 3 நிறுவனங்களிடமிருந்து வரைபடம் வாங்கப்பட்டு ஆராயப்பட்டு ஒரு நிறுவனத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். எல்லாம் சட்டப்படி நடக்குது. ஏப்ரல் இந்த கிரிக்கெட் முடியுது. மே ஜூன்ல ஆரம்பிச்சிருவோமா? ஏப்ரல் எண்ட்லயே ஆரம்பிச்சிரும். அது ஏற்கனவே கொடுத்தாச்சு. இந்த பொதுக்குள்ள நான் உள்ள வரல. எங்களுக்கு 3500 உறுப்பினர்கள் தான் முக்கியமே தவிர 3 பேர் அல்லது 4 பேர் மீது அவர்கள் பின்னால் ஓடி சென்று அவர்களை பழி வாங்குறதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு 3500 ஆத்மாக்கள் தான் எங்களுக்கு பெருசா தெரியுது. அதுக்கான ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. அது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும். நாங்கள் இந்த ஆமா அதுதான் இப்போ செயற்குழுவை பொறுத்தவரையிலும் என்ன ஒப்புதல் வாங்கணுமோ அது முறைப்படி வாங்கப்பட்டிருக்கு. பொதுக்குழுவில் செயற்குழுவில் அந்த செயற்குழு ஒப்புதல்கள் அனைத்தையும் பொதுக்குழுவில் கொண்டாந்து வச்சு இந்த 5 முறை செயற்குழு நடந்திருக்கு. அத்தனை தீர்மானங்களும் பொதுக்குழுவில் வச்சு ஒப்புதல் வாங்கப்பட்டிருக்கு. அதே போல சட்டப்படியாக என்ன செய்யணுமோ அது செய்யறது. அது இனிமேல் சட்டம் பார்த்துக்கும். சரிங்களா? அது சட்டப்படி செய்யப்படும் போது அதில் தவறுகள் இருந்தாலோ அல்லது சரி என்று சொன்னாலோ அது இரண்டுமே சட்டப்படியான விஷயங்கள். இதில் எங்களுடைய பங்களிப்பு இந்த நிர்வாகம் பொதுப்பேற்றுக் கொண்டதில் இருந்து தனியான கணக்கு வழக்குகள் எல்லாமே தனியா வச்சு நாங்க போய்கிட்டு இருக்கோம். 3 வருடத்துக்கு பிறகு இந்த நிர்வாகத்தின் மேல் கணக்கு வழக்குகள், போக்குவரத்துகள் என்றால் கேள்விகள் கேட்டால் பதில் சொல்ல நாங்கள் சட்டத்துக்கு உட்பட்டது. அவ்வளவுதான். இப்போ இந்த பொதுக்குழுவிலிருந்து பென்ஷன், நலத்திட்டங்கள், கட்டிடங்கள் எல்லாமே இந்த இடத்துல பேசப்பட்டிருக்கு. எங்களுடைய உறுப்பினர்கள்ல கிட்டத்தட்ட 600 மெம்பர்ஸ், 2500 உறுப்பினர்கள், 3500 பேர்ல 2500 பேரை நாங்கள் கணக்கெடுத்திருக்கோம். அதுல 600 பேர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்காங்க. அந்த 600 பேர்ல 60 to 70 வயதுக்கு உட்பட்டவர்கள் 350 பேர், 70 to 80 வயதுக்கு உட்பட்டவர்கள் 150 பேர், 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 70 பேர். முதலில் அதை கணக்கெடுத்து இந்த பொதுக்குழுவில் 80 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 2000 ரூபாய் என்றும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 1000 ரூபாய் என்றும் இப்போது உதவித்தொகை கொடுக்கிறதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அதுபோக மாற்றுத்திறனாளிகள் 100 பேர் இருக்காங்க. உடல்நிலை சரியில்லாமல் கால், கை அது மாதிரியான பாதிக்கப்பட்டவங்க. அந்த 100 பேருக்குமே அதிகபட்சமாக தனி கவனம் எடுத்து அவர்களை கவனிக்கப்படுறதுக்காக நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுபோக +2 படிக்கிற குழந்தைங்க இந்த நிர்வாகத்தில் இப்போ வர்ற ஏப்ரல் மாதம் கல்லூரிக்கு போகக்கூடிய குழந்தைகள் 110 பேர் இருக்காங்க. 117 பேர். அந்த 117 பேருக்கும் அவர்களுடைய 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் அனைத்தையும் வைத்து ACS அவர்களும் ICNN பல்கலைக்கழகமும் இணைந்து இவர்கள் இருவரும் அந்த 100 குழந்தைகளையும் படிக்க வைப்பதற்காக இந்த பொதுக்குழுவிலே அவர்கள் உறுதி தந்திருக்காங்க. அதுக்கு நாங்க மிகப்பெரிய நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். இலவசமா, ஒட்டுமொத்த இலவசம். இல்லை, அதான் டேட்டா பேஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஒரு பேர் தட்டினா அவங்களோட டோட்டல், அதாவது ஹிஸ்ட்ரி, அவங்க என்ன எவ்வளோ வயசு,
மற்றபடி எந்த படத்தில் நடிக்கிறாங்களா, எத்தனை படத்தில் நடிச்சிருக்காங்க, அவங்களோட வந்து திறமைகள் எல்லாமே வந்து அறிவிக்கப்படும். ஏன்னா அதுதான் இல்லாமல் இருந்தது, இத்தனை வருஷம் இல்லாமல் இருந்தது. யார் எந்த ஊரில் இருக்காங்கன்னே தெரியாமல் இருந்தது. எல்லாரையும் சேகரித்து அந்த டேட்டா பேஸ் மூலிமா இயக்குநர்களுக்கு வந்து ஒரு புக் மாதிரி இருக்கும், அது ஒரு கைடு. இப்போ நாளைக்கு வந்து ஒரு ஒரு புதுமுகமோ இல்லை வந்து ஒரு நல்ல ஒரு கலைஞர் தேவைன்னா கண்டிப்பாக அந்த பேர் தட்டினாலே அது வந்து தெரிஞ்சிடும், எல்லாமே அதோட ஹிஸ்ட்ரியே தெரிஞ்சிடும். நம்ம வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வழக்கமாக என்னென்னா சினிமா நட்சத்திரங்களுடைய டைரக்டரி தான் இருக்கும், இதில் அப்படி கிடையாது. அங்கத்தினுடைய எல்லாருடைய முகவரி, அவங்கள பற்றி குறிப்புகள், அவங்களுடைய திறன்கள் எல்லாமே அதில் இருக்கு. முக்கியமான விஷயம் இல்ல நிறைய பேர் எல்லாரும் வருவாங்க. ரஜினி சார், கமல் சார் கன்ஃபார்மா வந்து அந்த ஏப்ரல் 17ஆம் தேதி நடக்கிற நிகழ்ச்சிக்கு ஸ்கைப்ல வந்து பேசினாரு. அதாங்க முக்கியமா என்னன்னா, இப்போ எங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து இந்த கட்டடம் கட்ட வேண்டிய ஒரு கட்டாயம். அது வந்து அடுத்த மாதம் சொன்ன மாதிரி தலைவர் சொன்ன மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம். அந்த கட்டடத்தில் இருக்கிற அம்சங்கள், எவ்வளோ வருமானம் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு பொதுக்குழுவில் வந்து ஒப்புதல் வாங்கியாச்சு. அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆடிட்டோரியம் 1000 சீட்டிங் நாடக அரங்கம், அது போக ஒரு கல்யாண மண்டபம், இலவசமாக ஒரு சின்ன அரங்கம் 300லேருந்து 350 பேர் உட்கார முடியும். அந்த மாதிரி ஒரு இலவசமாக நம்ம உறுப்பினர்களுக்கு அவங்களோட வீட்டு பையனோ பொண்ணோட கல்யாணத்துக்கு இலவச திருமணம் நடத்துறதுக்கான ஒரு அரங்கம். அதே போல் நிறைய அம்சங்கள் எல்லாமே வந்து ஒரு வரைபடம் மூலியமாக காட்டணும். எவ்வளோ வருமானம் வரக்கூடிய விஷயம், எவ்வளோ செலவாகுது, கிட்டத்தட்ட ஒரு 26 கோடி அந்த கட்டணம் கொண்டு வரதுக்கு செலவாகுது. அது எப்படி திரட்ட போகிறோம், எப்படி